Assalamualaikum and welcome back to Spicy Base Recipes. இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி சூப்பரான ஒரு கீ ரைஸும் அதோடைய சேர்த்து நிறைய மசாலா சேர்ந்த மாதிரி ஒரு சிக்கன் ரோஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து அவன் இல்லாமல் எந்த மெத்தடில் செய்கிறன்றதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ரெசிபிக்கு நம்ம முதலாவது சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். இங்கே வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடை மட்டும் ஓப்பன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோக்கை யூஸ் பண்ணி சிக்கனில் எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைமுக்கு நம்ம செய்யக்கூடிய மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 லெமனும் அதோடைய சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா மெரினேட் பண்ணிக்கொள்ளணும். மெரினேட் பண்ணி இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 1 hour சரி நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான மெரினேட் பண்ணுறதுக்கான மசாலாஸை பார்த்துருவோம். மசாலாக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் வந்து நான் அனியன் பவுடர் சேர்த்துருக்கேன். அனியன் பவுடர் இல்லாட்டி அனியன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு 2 டீஸ்பூன் ஒரிகானாவும் சேர்த்துருக்கேன். ஒரிகானா வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஷனல் தான். 2 க்ரீன் சில்லிஸ் வந்து லைட்டாக பிளெண்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் இருக்க மாதிரி தான் பிளெண்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சாய் சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பேஸ்ட், அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமன், அதோட ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சால்ட், இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மசாலா ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ரைஸை பார்த்துடலாம். இன்னைக்கு கீ ரைஸுக்காகவே நான் யூஸ் பண்ணுறது வந்து பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்டே பாஸ்மதி இருந்தால் தாராளமாக பாஸ்மதி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரைஸை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக இந்த ரைஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கையால் கசக்கி கலகாமல் ஜென்டிலாக நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்த இந்த ரைஸை வந்து நம்ம தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு 1/2 hour சரி ஊற வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே போல் கீ ரைஸுக்கு நம்ம ஆனியன் நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஒரு பேனில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி கீ மெல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ரைஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துக்கக்கூடிய இந்த ரைசின்ஸை வந்து நல்லா இந்த கீயில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து அதே பேனுக்கு 1/2 கப் அளவுக்கு cashew நட்டையும் சேர்த்து அதேமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். cashew நட்டை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இதே பேனுக்கு நான் சேமியா சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேமியா வந்து நம்ம ரெகுலராக ஷாப்பில் வாங்கிட்டு வரக்கூடிய சேமியா தான். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதே கப்பில் 1/2 கப் மாதிரி தான் இதையுமே சேர்த்துருக்கேன். இதையுமே வந்து ஆயிலில் நல்லா ஸ்லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்த ரேசின்ஸ், cashew நட், சேமியாவோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அனியனும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து அந்த ஆயிலோடு சேர்த்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிளேட்டுக்கு மேலால் ஏதாவது ஒரு ஹெவியான திங்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுற என்னுடைய கல்லூரலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கல்லூரல் இல்லைன்னா ஒரு ஹெவியான ஒரு பேனில் வந்து நல்லா வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலால் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கொள்வோம். திருப்பி போட்டதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ண சைடு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி மசாலா சேர்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து பேனில் ஒட்டி நிற்காமல் ஈஸியாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மசாலாவை சேர்த்துட்டு சேம் ப்ராசஸ் தான், பிளேட்டு வச்சு ஏதாவது ஒரு ஹெவியான திங்ஸ் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற சைடு கூட நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் இந்த சைடுக்குமே வந்து மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். இப்படி 2 சைடுக்குமே மசாலா சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த சிக்கனை கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஆயில் மட்டுமே இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு போதுமாகும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது நம்ம சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம கீ ரைஸை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு கீ ரைஸுக்கு வந்து நான் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த பிரியாணி ரைஸ் 2 கப்புக்கு நான் இங்கே 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதே நீங்கள் பாஸ்மதி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப் பாஸ்மதிக்கு 1.5 கப் தண்ணி தான் அதுக்கு கணக்காக வரும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு இதில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம ஊற வச்ச ரைஸை அதோடய சேர்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸில் வந்து நம்ம சேர்த்துக்கூடிய தண்ணி அப்படியே குறைஞ்சி அது ஒரு ஹாஃப் லெவலே குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரைஸில் வந்து தண்ணி ஹாஃப் லெவலுக்கு குறைஞ்சதுக்கு பின்னாடி செப்பரேட்டாக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துக்கொள்ளணும். நார்மலாக நம்ம கீ ரைஸுக்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்தாலே போதும். இங்கே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்கேன். கீ லைட்டாக சூடாகி வர டைமில் இதுக்கு வந்து 2 பட்டை, 2 பே லீஃப், அதே மாதிரி ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து அந்த கீயோடு சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த கீயில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் மிக்ஸ் ஆக வரக்காட்டி ஒரு நல்ல மிக்ஸனை கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கீ ரைஸுக்கான மைண்டு வந்து நல்லாவே செட் ஆகிரும். ஏன்னா நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய கீ ரைஸுக்கும் இந்த ரைஸுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காமல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கீயில் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே மிக்ஸ் பண்ணுற டைமில் நம்ம ரைஸையும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து குக் ஆகிரும். இந்த டைமில் இந்த ரைஸில் மேலால் இருக்கக்கூடிய ரைஸை கொஞ்சமாக சைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை சைட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கீ ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ரைஸோடு சேர்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி கீயை சேர்த்துட்டு நம்ம சைடாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ரைஸால் இதை அப்படியே கவர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், cashew nut இது எல்லாமே வந்து இதுக்கு மேலால் சேர்த்துக்கொள்வோம். சர்வ் பண்ணுற டைமில் கொஞ்சம் கார்னிஷ்காக வேண்டி நான் கொஞ்சமாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்த ரைஸோடு சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் லிட்டால் கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நல்ல சிம்மரில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம கீ ரைஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிரும். மணக்க பர்ஃபெக்டான கீ ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் சேர்த்துருக்கூடிய இந்த சேமியாவை மட்டும் நான் வேறு எடுத்து வச்சுக்கொள்வேன். ஏன்னா நான் சர்வ் பண்ணுற டைமுக்கு டொப்பிங்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து ஜென்டலாக இந்த ரைஸை வந்து ஒரு மிக்ஸனை கொடுத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கூடிய cashew nut, ஃப்ரை பண்ண ஆனியன் எல்லாமே வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகிரும். ரைஸை வந்து பிளேட்டு சர்வ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த cashew nut, raisins இது எல்லாத்தையுமே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரைஸோடு சேர்த்துக்கொள்வோம். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சேமியாவை வந்து ரைஸோடு சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி ரைஸோடு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இந்த ரைஸோடு இந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணிட்டு கூட சர்வ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை வந்து அதோடய சேர்த்துக்கொள்வோம். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கீ ரைஸுக்கும் இந்த கீ ரைஸுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் எல்லாமே வந்து 100% பர்ஃபெக்டாகவே இருக்கும். இந்த ரைஸுக்கு நீங்கள் நிறைய கறி செய்யணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய மசாலா சேர்த்து இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைஸில் இருக்கக்கூடிய கீ ஃப்ளேவர்லேயே சாப்பிட்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்க டைமில் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you soon with another vlog. Thank you.